தாவேக தலைவர் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியிருக்கும் நிலையில் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் சூசகமாக அழைப்பு விடுத்துள்ளார். எனக்கு தெரிந்தவரை விஜய் அவர் தலைமையில் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தான் நினைக்கிறேன். அவர் தலைமையில் ஒரு கூட்டணி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தான் வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறேன். ஆனா பழனிசாமி பேசுவதை பார்த்தா அவரு தேர்தலில் தங்களால் சோபிக்க முடியாது தனது தலைமையில் அப்படிங்கிறத உணர்ந்து அவர் விஜய் அவர்களுக்கு கூட்டணி அழைப்பு விடுவது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. அவங்க யாரோ 2 பேர் இவங்க கட்சிக்காரங்களே, பழனிசாமி அவர் கட்சிக்காரர்களே கொடியை ஆசைத்து விட்டு ஏன்னா பார்த்தவங்களாம் அந்த டிஷர்ட் ஏடிபிகே டிஷர்ட் போட்டிருக்கிறத தொலைக்காட்சிகளே பார்த்தோம். அவர் விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு செய்வதற்கு முயற்சி செய்கிறாரோ இந்த தேர்தலில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. தீபாவளி அதுமா வாயை கிளறீங்க, நான் என்ன பண்ணுறது? நாங்கள் சும்மா நல்ல நாளில் அவரை பற்றி பேசணுமா? அதாவது என்னன்னா, ஒலிம்பிக்கில் ஓடி அதற்கான பயிற்சி எடுத்து அதற்கான தகுதியை உருவாக்கி அதில் தங்க மெடல் வாங்குறவங்க சில பேர், ஒலிம்பிக்கிலே பங்கேற்க முடியாத சில பேர் வெளியிலிருந்து வேடிக்கை பார்ப்பவர்களுடைய விவாதங்களை இந்த தீபாவளியோடு நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா உங்கள் டிவி நல்ல மவுஸ் வரும், நல்ல மக்கள்கிட்ட செல்வாக்கு வரும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.